नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम्। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूलें तद्धामदाक्षिण्यजुषा स्वमूर्त्याम् जागर्तु चित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तम् विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्यमायां दयया विधत्ते देवो महान् तत्त्वमसीति बोधम् ममाद्यदेवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तम् अपाकरोतु। श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरम् लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम्। अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनाम् सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्। தேவன் திருவாயால் தேவீஷ விபுகட்டும் தேபிகாலோத்திரம் தேர் ஞானம் மாவிளைவாம் ஆனந்தவான் அமுதமான அருள் அத்துவித மௌனக்கரியகமே முன்னம்மை தானும் அனைவர்க்குமே முக்திக்காக அம்முக்தி தனையுறும் மார்க்க காக்ஷிதானாம் அனயபர ஞானமாச்சாரமே நாடுமெனக் குன்னருளால் வானவரீஷா வழுத்தென்ன ஞான சிவன் யாதினால் ஞானியர்கள் யாதோர் களங்கமுமில் ஓதரிய முக்திதனை உற்றிடுவார் மாதரசே ஞான ஆச்சாரங்கள் நான் உனக்கு இன்றுரைப்பன் ஞானமுறையாவருமே நன்கிந்த ஊனம் அரு ஞானம்தான் யாவர்க்கும் நன்முகத்தோய் இக்கால ஞானத்தால் உள்ளின் அணுகாதோன் வான கணக்கிலா கோடி நூல் கற்றாலும் மன்னோர்க்கு உணர்வுதியாதென்றே உணர்வாய். துணிவீது அதனாலே நிர்பயனாய் ஐயம் எனல் இன்றி எதனிலுமே இச்சை இலனாய் இதயத்தில் நச்ரத்தையோடு நிராகுலனாய் ஞானத்தில் உற்சாகமுள்ளோனாயுற்று
எனதென் பற்றாம் மமதையின்றி கருணை மன்னி பூதங்கள் தமக்கெல்லாமே அபயம் தந்து முமுக்ஷுவாய் யோகத்தில் தத்பரனாய் ஓதிக்காலோத்தரத்தின் ஏக வழி நிற்க இசைந்து புறம் போகாம் அவன் தானே நான்முகனும் அச்சிவனும் மாலும் அவன் தேவர்கோன் குஹனும் ஆவன் அவன் தான் அகில சுரகுருவும் ஆவன் மாயோகி அகில தபோதனனுமாமே அகில உணர் பண்டிதனும் மாபுருஷன் பாரமார்த்த பேரு கொண்டவனும் அன்னவனே கூறுங்கால் மண்டி உழல் வாயு சமம் சித்தம் வலித்தவனால் நிச்சலனம் ஆயிருத்தப் பெற்றிடுமாம் சித்தம் தூயோய் அதுதானே முக்திக்கு உபாயம் அதுவே சதுபாயர் சார்குணம் தானும் அதுவே பிரஜை ஸ்திரத்தன்மை பின்னும் அதுவே தர்மம் விவேகியர்க்குத்தான் மற்று அரிதாம். தர்மம் விவேகியர்க்கு மற்று அரிதாம். விவேகம் உள்ளவர்களுக்கு இதுதான் பெரிய தர்மம். என்ன தர்மம்னா வாயு சமம் சஞ்சலமாக இருக்கக்கூடிய சித்தத்தை நிச்சலம் பண்ணக்கூடியது தான் தர்மம் அப்படிங்கிறது ஈஸ்வரன் அம்பாள் கிட்ட சொல்ற உபதேசம் இது. தேவிகாலோத்தரத்தில் 46, 47 ஸ்லோகங்கள் நேற்றைய சத் சங்கத்தில் பார்த்தோம். நாற்பத்தி 46 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவானோட உபதேசத்தோட சாரம் கூட அது. இதயகமலத்தே அகம் உருவாம் எச்சித்து அது நிமல நிச்சலமே ஆகும். தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்தோட சாரத்தை இதில் சொல்கிறார். எல்லாரும் ஹிருதயத்தில் அனுபவிக்கக்கூடிய நான்கிற சொல்லு அகம் பதார்த்தஸ்து அகமாதி சாட்சி நித்தியம் சுஷுப்தாவபி பாவதர்ஷனாத். நான்கிற சொல்லுக்கு பொருளா விளங்கக்கூடிய சத்தை அது எல்லாரோட ஹிருதய கமலத்திலையும் ஹிருதய தாமரையிலையும் விளங்கின்றிருக்கு. அது நிர்மல நிச்சலம் ஆகும், நிமல நிச்சலமே ஆகும். அப்படின்னா இப்போ அது சமலமாகவும் மலம் உள்ளதாகவும் சஞ்சலமாகவும் தான் நமக்கு தெரியறது. இந்த யோகசூத்திரம் ஆரம்பிக்கிற போது பதஞ்சலி யோகசூத்திரம் முதல் ஆரம்பம் அத யோகானுசாசனம், யோகத்தை அனுசாசனம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறேன். யோகம்ங்கிற டிசிப்ளின். அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரசித்தமான நிர்வச்சனம் யோகா சித்தவிருத்தி நிரோதா. சித்தவிருத்தியை நிரோதம் பண்ணுறது தான் யோகம். அந்த சித்தவிருத்தி நிரோதம் வந்துடுத்தானால் அது ஒரு நாள் 2 நாளில் வரும்னு சொல்லலை. நிர்விசார வைசாரத்யம் அப்படின்னு ஒரு பதம் உபயோகப்படுத்துகிறார். விசாரம் இல்லாமல் இருக்கிறதுல ஒரு ஸ்கில்,
அது ஒரு நாள் 2 நாளில் வராது. நிர்விசார வைசாரத்தியம். அப்படி சித்தவருத்திகள் ஆக்டிவாக இருக்கிறத, அவித்யா இருக்கிறத, வரக்கூடிய என்னென்ன நாமரூபங்கள்லாம் வருதோ எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் இருக்கும். எனக்கு கோபம், எனக்கு காமம், எனக்கு பொறாமை, எனக்கு பிடிச்சது பிடிக்கலை, எல்லாம். அதில் நைர்மல்யம் இல்லை, பியூரிட்டி இல்லை. நம்ம எதுக்கிட்டையாவது ஐடென்டிஃபை பண்ணிட்டுட்டோமானாலே இம்பியூரிட்டி வந்துடுது, அசுத்தி வந்துடுது. அதனால தான் பகவான் என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் வரபோதும் இது யாருக்கு வருதுன்னு பாரு. இந்த ஒரு கேள்வி ஒரு ஹெல்ப். என்னென்ன விஷயங்களில் தாதாத்மியம் வரபோதும் இது யாருக்கு வருது, இந்த தாதாத்மியப்படுறவன் யாரு, நம்ம தெரிஞ்சுட்டா கூட திருப்பியும் அந்த இமோஷனில் விழுந்து போயிடுவோம். அப்போ எல்லாம் திரும்ப ஜாக்கிரதையா உள்ள இந்த ஒரு கேள்வியை எழுப்பு. யாரு இதுக்குள்ள இருக்கா, இதுக்குள்ள யாரை ஐடென்டிஃபை பண்றா? பதில் எனக்கு வருது, எனக்கு தான் கோபம் வருது, எனக்கு பசிக்கிறது, எனக்கு தாகம் வருது, நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் வயசாகிறது, ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷியத்தே வினஷ்யதி, 6 விகாரங்கள். இதை இப்போ பாடுறதுல விவேக சூடாமணி கூட சொன்னோம். ஷட்பிர் ஊர்மிபிகி அயோகி, 6 ஊர்மிகள். ஊர்மின்னா 6 அலைகள். அந்த அலைகள் கிட்ட எல்லாம் ஒட்டிக்காம இருக்கு. ஷட்பாவ விகாரங்கள்னு சொல்லுவாங்க. ஜாயத்தை, பிறந்துட்டேன், வளர்ந்துட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. அந்த ஐடென்டிட்டி யாருக்கு வருது? எனக்கு வருது. அஸ்மிதா, நான்கிற விருத்தி. அந்த நான்கிற விருத்தியை கண்ணை மூடிண்டே நம்ம உள்ள கவனிக்கலாம். அந்த விருத்தியோட சலனத்தை கவனிக்கலாம். அந்த தாட், ஐ தாட், அந்த வைப்ரேஷன் ஆஃப் ஐ, ஸ்பந்தனம், அதை நம்ம உள்ள கவனிக்க முடியும். நமக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரத்த கூட எனக்கு, நான் அப்படிங்கிற அந்த விருத்தியோட அந்த மூமெண்ட்டை பார்ப்போம். இதுக்கு தான் யோக சாஸ்திரத்தில் விகல்பம்னு பேர். அது வாஸ்தவமாக இல்லை, ஆனால் தோன்றுறது, அதனால தான் அதுக்கு விகல்பம்னு பேர். அந்த அகம்பிருத்தியை நாம் உள்ளால நம்ம அந்தர்முகமாக கவனிக்கக்கூடிய ஒரு சக்தியினால் அதை தொட்டு பார்த்தோமானா அது காணும். உள்ள கவனிச்சு பார்த்தோமானால் அந்த விருத்தி ஒரு அலை இப்படி உதிக்கிறது, திருப்பி கடலுக்குள்ளேயே போகிறதுங்கிற மாதிரி இந்த விருத்தி உதிக்கும், அந்த உதயஸ்தானத்துக்குள்ளேயே அடங்கிவிடும். அதில் நான் இவன் அவன்னு தோணின்னு இருந்த இந்த அகங்காரத்தை உள்ளே போய் பார்க்குற போது அங்கே என்ன இருக்குன்னா நிமல நிச்சலமே ஆகும். நிர்மலமான நிச்சலமான ஒரு ஸ்வரூபம் இருக்கும். அதை தான் உதிக்கும் அகங்காரம் நீக்குதலால். கான்ஷியஸாக பண்ணுறது நாம் அதை ஆத்ம விசாரம்னு சொல்கிறோம். கான்ஷியஸாக பண்ணாமல் பகவானுக்கு சரணாகதி பண்ணுறேன், பகவான் தான் இருக்கார், நான் இல்லை, ஒரு குருவுக்கு சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு எப்படி அபிமானத்தை நீக்கினாலும் இந்த அனந்தத்தோடு ஒரு அனுபவம் வரும். நமக்கு ரொம்ப பிடிச்ச எதையாவது ஒன்று நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோன்னு பண்ணிவிட்டாலே உள்ள ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்ஃபினிட்டி வரும். இந்த அகங்காரத்தோட சுபாவமே என்னன்னா, இட் மேக்ஸ் யூ ஃபீல் யூ ஆர் வெரி லிமிட்டட்.
அந்த அகங்காரம் ஹிருதயத்துக்குள்ள அடங்குற சமயத்தில் ஃபார் த டைம் பீயிங் யூ ஃபீல் எ ஸ்பேஸ் இன்சைடு, சாந்தி. அதுக்கு இன்னொரு வார்த்தை யோகத்தில் சொல்கிற வார்த்தை நிர்விருத்தின்னு பேர். அதுக்கு நிர்விருத்தி. கொஞ்சம் நேரத்துக்கு அப்பாடா நான் இல்லா நிலை, அது அந்த நிர்விருத்தி. அது நிர்மல நிശ്ചலமே ஆகும். அது நிர்மல நிശ്ചலமாக தெரியறது. அங்கே விளங்கக்கூடிய அந்த சித்திருக்கே அதோட ஸ்வரூபமே நிர்வൃத்தி தான். அதுதான் இங்கே முக்தினார் பகவான். முக்தி சுகம். அந்த முக்தி சுகத்தை எப்பவோ செத்து போனதுக்கு அப்புறம் இல்லை, இங்கேயே இந்த அகங்காரத்தை நீக்கிறதே ஹிருதயத்துக்குள்ள அனுபவிக்கிறான். சரணாகதி பண்ணுறத அனுபவிக்கிறான். ஆத்ம விசாரம் பண்ணுற போது அனுபவிக்கிறான். தன் ஹிருதயத்தில் அடங்குற போது அனுபவிக்கிறான். இதை கான்ஷியஸாக வேதாந்த விசாரம் பண்ணுற போது சர்வ உபாதியும் சாராது உளச்சித்து சித்துருவம் எது ஒன்று உள்ளது. இந்த உபாதியெல்லாம் மற்ற அந்த சித்துருவம் ஒன்று இருக்கு. நிரந்தரம் ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி, பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் எல்லாத்துக்கு பின்னாலேயும் மாறாமல் இருக்கு. அதுதான் சிவம். அந்த சிவம் அகம் என்று அன்பால் தியானித்தே. இப்போ இங்கே இந்த ஆத்ம தியானத்தில் அன்புங்கிற பதத்தை பகவான் போடுறார். ஏன்னா வாழ்க்கையில் எங்கே நமக்கு அன்பு இருக்கோ அங்கே தான் நம்மளால் ஈடுபட முடியும். அதுபோல் அத்தியாத்மத்தில் அன்போட பிரவர்த்தி பண்ணணும். அன்போட பிரவர்த்தி பண்ணணும். இல்லாட்டா கூலி இல்லாததுக்கு வேலை பண்ணுற மாதிரி பண்ணுவோம். நம்ம நிறைய பூஜை எல்லாம் பாருங்க அப்படி ஆயிடுத்தே இல்லையா? ஏன்னா டெய்லி ஒரு ரூட்டீன் பண்ணுற சமயத்தில் நம்ம அன்போடு வர சமயத்தில் ஒரு குழந்தைய அம்மா கொஞ்சறா, டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சறான்னா ஒரு நாளைக்கு அன்போடு கண்ணா முத்தேனெல்லாம் கூப்பிடுவான். இது ரூட்டீன் ஆக்கி வச்சு டெய்லி இது பண்ணணும். 10 பேர் கூப்பிடணும் அப்படின்னு வச்சு சர்க்கரை, கண்ணா, முத்தை, அம்பு, லட்டு, ஜிலேபின்னு கடவுன்னு சொல்லிட்டு விட்டா எப்படி இருக்கும்? ஒன்று ஊகிச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 நாமம் சொல்லணும் குழந்தைக்கு. அந்த குழந்தையோ ஐயோ போர் அடிக்கிறது போறணும் இல்லையா? இது மாதிரி தான் நம்ம பகவான் முன்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் ரூட்டீன் ஆக்கிற போது சொல்கிறோம் இல்லையா? அப்படி தானே? அதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஏன் இந்த 1008 சொல்லி முடிச்சுட்டு ஓடணும்னு பார்க்குறோம். அப்போது அன்பு இருக்கிற எந்த காரியத்தையும் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. நம்ம இந்த ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியில் இருந்து அத்தியாத்ம சாதனையை பண்ணுற ஒரு ரகசியம் கற்றுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நாள் பாடுபட்ட பிறகு தான் கற்றுப்போம். நம்ம அது ரூட்டீன் ஆகிடும். இது சாதாரணமாக கேரளாவில் சொல்லுவாள், பாவம் பெருசாலாம் கோவிலில் பூஜை பண்ணுறவாளுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால் ஒரு 4-5 கோவில் வச்சுன்னு இருப்பான். இவனுக்கு மந்திரமும் தெரியாது. இவன் போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் சாதத்தை எடுத்துகிட்டு போவோம், கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போவோம், 2 பூ எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு கால் ஸ்ரீகோவிலுக்குள்ளே வச்சு ஒரு கால் படியில் வச்சுட்டு இருப்பானோ. அதை வச்சுண்டு நீரிதா கல்லே, பூவிதா கல்லே, சோறுதா கல்லே, தீயிதா கல்லே, நான் இதா போனேன். இதுதான் ஒரு இடத்துலையும் பூஜை. உனக்கு நீர், உனக்கு பூ, உனக்கு சோறு, உனக்கு தீ, நான் போகிறேன். டைமே இல்லை. இவ்வளோ இடத்துல பண்ணினா கூட அவளுக்கு குடும்பம் நடத்த முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல அன்போடு பண்ணினான்னா அந்த இது வேற இல்லையா? அப்போது அத்தியாத்ம சாதனை ரூட்டீன், டெய்லி ரூட்டீன் மாதிரி மட்டும் பண்ணினா அதில் ஆத்ம விசாரத்தை அப்படி பண்ண முடியாது. ரிச்சுவல்ஸ் எல்லாம் வேணா தான் நீங்கள் பண்ணலாம். கர்மானுஷ்டானங்கள் பண்ணுற போது சரி டெய்லி ஒரு ஃபார் எ டிசிப்ளின் ஐ வில் டூ சர்டன் திங்ஸ், அது பண்ணலாம். ஆனால் ஆத்ம விசாரத்தை டெய்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு 108 தடவை நான் யார் நான் யார் நான் யார்னு பண்ணிட்டு போக முடியாது. அது பண்ண முடியாது. அதனால தான்
சர்வ உபாதியும் அற்ற அந்த சித்தை, அங்க மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த மௌனத்தை, அந்த நிശ്ചலத்தை, அந்த சாந்தியை அன்பால் தியானித்து, வித் டீப் இன்வால்வ்மெண்ட். அதனால தான் இந்த ஆத்ம தியானத்து கூட சந்நியாசம் எதுக்கு வச்சா தெரியுமா? சந்நியாசின்னா யாரு தெரியுமா? உலகத்திலேயே வச்சு எல்லாரையும் விட பெரிய சோம்பேறி. ஒரு வேலையும் பண்ணாதவன், சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேரன்கதி அருணாச்சல. ரெண்டே ரெண்டு வேலை தான். ஒன்று சரீரத்துக்கு டயர்டான தூங்கணும், ரெண்டு பிட்சை எடுத்து சாப்பிடணும். இது சமத்காரமாக சொல்கிறோம். மீதி என்ன காரியம்னா நிரந்தர ஆத்ம தியானம்தான். அதுக்கு ஒரு ஆரம்பம் இல்லை, முடிவில்லை, வேற வேலை இல்லை. அப்படி இருக்கிறவனுக்கு அவனோட அன்பு பூராவும் ஆத்ம தியானத்தில் மட்டும்தான். வேற எதுவும் அவனுக்கு ஒரு கர்மாவும் இல்லை. அவனுக்கு நாடு எல்லாம் கிடையாது. அதானது இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு அமாவாசை, இதெல்லாம் நீங்கள் மடாதிபதிகள் விஷயத்தில் பார்த்துருப்பீர்கள். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு சரியா எதிக்கு இது எதுவும் கிடையாது, ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. ஏதாவது ஸ்பெஷாலிட்டி வச்சுன்னா அன்னைக்கு என்ன புதுசாக பண்ணுறது? ராப்பகல் இல்லா வருவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சல. ராப்பகல் இல்லாம நித்திய நிரந்தரம் சந்ததம் சலிப்பற சந்தோஷமாகவேனார் பகவான். சந்ததம் சலிப்பற, இந்த நாளில் தான் பண்ணணும், இந்த நாளில் இல்லை, எல்லா நாளும் எல்லா டைமும் ஒரே வேலை பகவத் தியானம் தான். பகவத் தியானத்தை தவிர வேற ஒரு வேலையும் கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு தான் அந்த அப்போ ஃபுல் இன்வால்வ்மெண்ட் அதில் தான். இது முடிச்சுட்டு வேற எங்கேயா போனோம்னா தானே அவசரப்படணும். இது முடிச்சுட்டு ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை. அதனால் அப்படி அதுதான் தத் புத்தய ததாத்மானஹ தன்னிஷ்டாஹ தத் பராயணாஹ கச்சந்தி அபுனராவர்த்தியம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. புனராவர்த்தினா திருப்பி இந்த சர்க்கிளுக்குள்ளே என்டர் பண்ணுறது, இந்த சுற்றி அடிக்கிற சர்க்கிள். அந்த சர்க்கிள் நம்ம புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்கிறோம். அந்த சர்க்கிள் என்னதுன்னா, இட் இஸ் த ஜெயண்ட் வீல் ஆஃப் டைம். டைமுக்குள்ளே திருப்பி மாட்டிக்கிறது. அவன் டைமுக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு ரெடியே இல்லை. அவன் டைமுக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கே ரெடி இல்லை. அதனால அவன் என்ன பண்ணுறான், காலாதீதமான நிலையில் இருக்கான். இந்த காலாதீதமான நிலையில தான் நிரந்தரம் அன்பால் தியானித்து. ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுங்கிறது கிடையாது. புத்தியால ஆத்மாவை சாஸ்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறது தத் புத்தயா. அதுவே என்னோட ஸ்வரூபம்னு தியானம் பண்றது ததாத்மானஹா. அதிலேயே நிச்சய புத்தியோடு அமர்ந்திருக்கிறது தன்னிஷ்டாக. இதில் லாஸ்ட் ஒரு டேர்ம் இருக்கு, தத்பராயணா. தத்பராயணான்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பகவானுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவோம், பட் தட் இஸ் நாட் த மெயின் திங் இன் மை லைஃப். தட் இஸ் ஒன் பார்ட். அது பண்ணுற போது நான் ஏகாகிரமாக பண்ணுவேன், ஒரு 1 hour 1/2 hour ரொம்ப பக்தி. அப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது இம்பார்ட்டண்ட். இவனுக்கு அதுவும் இல்லாமல் ஆனான்னாக்கா தத்பராயணா. அது எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? யாருக்கு அப்படி இருக்கோ அவன் தத்பராயணத்துவம் வந்துடுத்தவனுக்கு பரிபூர்ணமாக வேற ஒரு காரியம் இல்லாமல் வந்துடுத்து. அப்படி இருக்கிறவன் அதுதான் அங்கே அன்பால் தியானித்து அப்படின்னு. அவனோட அன்பு பூராவும் ஆத்மாவிலேயே திரும்பி எடுத்து. அவனோட அன்பு வேற எந்த விஷயத்திலையும் டிசிப்பேட் ஆகலை, டிஸ்ட்ராக்ட் ஆகலை. அப்படி இருக்கிற அன்பால் தியானித்தே எந்த ஆசக்தியும் நீ எற்றுதி. மற்ற ஆசக்திகளெல்லாம் திருஷ்ணைகளை எல்லாம் நீ அறுத்துடு அப்படிங்கிற. இது பரிபூர்ணமான அந்த ஜீவன் முக்தி நிலை, ஞான நிலையை சொல்லக்கூடிய பாட்டு. அடுத்த பாட்டு அதே கண்டினியூ பண்ணிட்டு, தேசமும் ஜாதி முதலாம் இவற்றை சேந்தனவும் மாசகல் வர்ணாசிரம மன்னினமும் பேசும் இப்பாவனைகளை அகற்றி பற்றியே தன்னிலையின்
பாவனையே என்றும் பழகு பயம் மேவா. இதெல்லாமே அதீதாசிரம குறிக்கக்கூடிய ஸ்லோகம். அதனால தான் சாதாரணமாக நம்ம தேவி காலோத்திரம் வெளியில் எல்லா இடத்தையுமே நம்ம சொல்கிற வழக்கம் இல்லை. இது தேசமும் ஜாதி முதலாம் இவற்றை சேர்ந்தனவும். இப்போ சொன்னோம் நம்ம இது இந்த ஊர், இங்கே போய் சுவாமியை வழிபடணும், இந்த இடத்துல போனால் எனக்கு தியானம், இந்த இடத்துல பூஜை, அதெல்லாம் இல்லை. இந்த இடத்துக்கு போயிட்டு தான் பகவத் தியானம் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் நான் இந்த ஜாதியில் பிறந்தவன், அதனால எனக்கு இந்த கர்மாக்கள் இருக்கு, அதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுலேருந்து சில தர்மங்கள்லாம் இவன் பண்ணுறான். மாசு அகல் வர்ணம் ஆசிரமம் மன்னினவும் குற்றமற்ற குலமும் குல ஒழுக்கத்தை சேர்ந்தவையும் வர்ணம் ஆசிரமம் முதலானவைகளும் இதெல்லாம் சேர்ந்து உள்ள சில கர்மாக்கள் எல்லாம் நமக்கு ஐடென்டிட்டி வரும். இந்த பாவனைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நவர்ணாக நவர்ணாசிரமாச்சார தர்மாக நமே தாரணா தியான யோகாதயோபி அநாத்மாஸ்ரயாஹம் மமாத்தியாசகானாத் ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு சங்கராச்சாரியர் தசஸ்லோகி. இப்போ இந்த தேசம் இதில் சிலதெல்லாம் நம்ம ஆல்ரெடி விட்டுட்டோம். வர்ணம் ஆசிரமம் ஜாதி இதெல்லாம் ஈஸியாகவே விட்டுட்டோம். அதனால பாதி ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டோம். இப்போ இன்னும் மீதி பாதியை விட்டுட்டா இப்போ அதனால அப்படி விடுறது. அப்போ இப்போ ஐடியா மாறி போயிடுது, அவ்வளோதான். இப்போ கொஞ்ச காலம் முன்னால் வர்ணாசிரமம் ஜாதி எல்லாம் சொல்கிறோம். இப்போது அந்த இடத்துலேருந்து விரட்டினா இது அப்படியே ஞானம் வந்துட்டா பரவாயில்ல, ஞானமெல்லாம் வராது, வேற எங்கேயோ போய் உட்காந்துக்கும். எதேதோ மொழியில் போய் உட்காந்துக்கும், இந்த ஊரில் போய் உட்காந்துக்கும், இல்லாட்டா நான் இந்த வேலை பண்ணுறவன்கிறதுல போய் உட்காந்துக்கும், இந்த ஊருக்கு பதிலாக அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊரில் போய் உட்காந்துக்கும். அதனால் ஜென்ரலாக எனிதிங் with which you try to define yourself, உடம்பு நான்ங்கிறது பேஸ். இதில் இதுக்கு அனுசரித்து இந்த தேசம், இப்போ இங்கேருந்து திருவண்ணாமலையில் போனால் தான் எனக்கு தியானம் வரும் அப்படி நிறைய பேர் நினச்சின்னுட்டாக்க. இப்போ எங்களுக்கெல்லாம் அங்கே இருக்க இடம் இல்லாமல் எடுத்து ஊருக்காராலையெல்லாம் கோவிலுக்குள்ளே விடுறதில்ல, ஊருக்காராலே போகிறதில்ல இப்போ கோவிலுக்குள்ளே. அவ்வளோ கூட்டம் ஆகிடுது. ஏன் யாரோ சொன்னால் அந்த இடத்துல போனால் தியானம் அப்படியே வந்துடும். அப்போது ஒரே கூட்டமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. கூட்டம் மட்டும் இல்லை, இந்த கூட்டம் வரும்போது பிஸ்னஸ் வந்துடும், நிறைய கட்டடங்கள் எல்லாம். அப்போது இந்த தேசத்தில் போனால் தான் தியானம், அதெல்லாம் அனுகூலம்தான். சங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில் சொன்னார், அதிகாரிணமாசாஸ்தே பலசித்திர் விசேஷதா. ஒருத்தனுக்கு விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம் இதுதான் முக்கியம். அப்புறம் உபாயா தேசகாலாத்தியாக, இந்த ஊர் இந்த டைமுன்னு எல்லாம் சொல்கிறது இருக்கே, சககாரினாக ஹெல்ப்ஃபுல் தான். ஆனால் அதனால ஒன்றும் பிரயோஜனம் ஆகாது, அதனாலேயே ஒருத்தனுக்கு அடைய முடியாது. அதனால தேசமும் ஜாதி முதலாம் இவற்றை எந்த வித ஐடென்டிட்டியும் உனக்குள்ளே வச்சுக்காம சுத்த சைத்தன்யம் நான் இரு. இது ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாட்டா இன்னொரு ஐடென்டிட்டி வந்துடும். அதனால வேர்ல்டுலி ஐடென்டிட்டியை யாராலையும் விட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆதார் கார்டு காட்டி ஆகணும். அங்கேயே நீங்கள் உங்கள் மேலே அத்தியாசத்தை ஒப்பத்துண்டாச்சு, இன்ன பேர் இன்ன ஊர் இது எல்லாம் பண்ணு அங்கேயே வந்துடுச்சு. அதனால இந்த குலம் இனம் இதெல்லாம் ஒரு ஃபார்மில் இல்லாட்டா இன்னொரு ஃபார்மில் வந்துடும். ஸோ லெட் இட் ரிமெயின் வேர் இட் இஸ், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது உலகத்தில் அதுக்கான ஒரு விவகாரம் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. ஆனால் உன்னோட ஆத்ம தியானத்தில்
ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோ. நீ அங்கே எந்த ஐடென்டிட்டியும் உள்ளே ஏற்றாது. எப்படி சுஷுப்தியில் எந்த ஐடென்டிட்டியும் ஏற மாட்டேங்கிறதோ அதே மாதிரி ஜாகிரத்திலையும் உன்னோட ஸ்வரூபத்தில் இதை எதை வச்சும் நீ உன்னை டிஃபைன் பண்ணாதே. இந்த மைண்டு இருக்கே நிரந்தரம் உள்ள ஒரு வியாக்கியானம் பண்ணிகிட்டே இருக்கும் அவனை பற்றியே. நான் இவன் அவன்னுட்டு எல்லாருக்கும் இந்த எந்தெந்த மைண்டு அது பாவனை பண்ணி இவன் அவன்னு சொல்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் பைத்தியம்தான். பைத்தியம்தான். நம்மளும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பாலக்காட்டில் பிரவச்சனத்துக்கு போயின்னு இருக்கேன். அக்கா கீதா பிரவச்சனம். கூட ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் நடுப்பில் குறுக்கே நின்றுட்டான். நிறைய பேர் கேட்குறா. சில பேர்லாம் நான் கமெண்ட்டே சொல்கிறா, சுவாமி கூட யாரெல்லாம் வரவாள்லாம் சிலப்போ நம்மளை பக்கத்தில் வர விட மாட்டேங்கிறா, தடுக்கிறா எல்லாம் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் யாரும் பண்ண மாட்டான். ஆனால் சில பேருக்கு இமேஜினேஷன் என்ன, சம்டைம்ஸ் நேற்றுக்கு சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துடும். இப்படி எங்கள் பிரவச்சனத்துக்கு போயின்றது ஒருத்தர் வந்துட்டாங்க. நடுவில் நின்றான். ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் எல்லா டைப் ஆளுகளும் வருவான். நின்றுட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் தேருக்கு நெட்டி மாலையெல்லாம் போடுறதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு வர ஒருத்தன் ரொம்ப வருஷம் முன்னாடி கதையை சொல்கிறேன். பெருமாள் தானே, இன்னொரு பேர் கேட்டேன் நான். இல்லை அப்படின்னா, பின்ன யார்? நான் தான் கல்கி அவதாரம் அப்படின்னா. என்ன பண்ண முடியும்? நான் தான் கல்கி அவதாரம். அந்த காலத்தில் பஞ்சாயத்து கல்கி இருந்தது. சரின்னுட்டு போயிட்டேன். அப்போது பக்கத்தில் வந்தவர் கேட்டார், வட்டு கிறுக்கு இல்லையா தலைக்கின்னு கேட்டான். அவன் மட்டுமா? நம்ம எல்லாம் ஒன்று தான். எல்லாரும் நான் இது அது ஏதோ அவன் கல்கி சொல்கிறோம், நம்ம வேறு ஏதோ சொல்லிக்கிறோம். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எதுகிட்டேயோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இந்த பேர் அந்த பேர் ஏதோ ஒன்று. அது வேர்ல்டில் இல்லாமல் இருக்க முடியாது. ப்ராக்டிக்கல் யூஸுக்கு யூ ஹாவ் டு சே சம்திங். ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குணதோஷவர்ஜிதம் தேசகால விஷயாதிவர்த்தி யத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. நீ அந்த பிரம்மம், நீ அதுவே. அதை ஆத்மாவில் தியானம் பண்ணு, ஆத்மஸ்வரூபத்தில் தியானம் பண்ணு. ஆனால் சரீரத்தில் டிஃபைன் பண்ணாது. சரீரத்தில் டிஃபைன் பண்ண மாட்டின்னு விடுவேன். சரீரத்தை நான் நினச்சிண்டு எனக்கு ஜாதி இல்லை, வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை சொல்லலாம். ஆனால் நான் இந்த ஊருக்காரன், இந்த மொழிக்காரன்னு சண்டை போடுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்று அபிமானத்தை திருப்பியும் தலை தூக்குவோம். இல்லாட்டா நாங்கள் இது எதுவும் இல்லாத ஒரு குரூப்புன்னு ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அப்புறம் இது இருக்கிறவாளையெல்லாம் பார்த்தா அடியும்போம். ராகத்வேஷம் ஒரு இடத்துலேருந்து விரட்டினா இன்னொரு இடத்துல போய் நின்று திருப்பியும் பிரச்சனையை பண்ணும். அதனால தேசமும் நமக்கு இப்போ விஷயம் இது இல்லை. நமக்கு எந்த தேசத்தில் இருந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு மெடிடேட். ஏன்னா தியானம்ங்கிறது ஆத்மாவில் நடக்கிறது, ஹிருதயத்தில் நடக்கிறது. அதுக்கு சென்னையும் கிடையாது, திருவண்ணாமலையும் கிடையாது, அமெரிக்காவும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, துபாயும் கிடையாது. உங்களுக்கு சரியாக தியானம் நடக்குமானா எவ்வளோ மோசமான இடத்துலையும் போய் உட்காந்து தியானம் பண்ண முடியும். ஜெயிலில் எல்லாம் தியானம் பண்ணியிருக்கா. சில பேர்லாம் ஜெயிலில் போட்ட இடத்துல தான் நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரிங்கே வந்திருக்கு. ஜெயிலில் போட்ட டைமில் அவளோட மனசு, ஈவன் அரபிந்தோ எல்லாம் கூட அப்படி தான். அவருக்கெல்லாம் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்தது ஜெயிலுக்குள்ளேயாக்கும். அதனால எந்த இடத்துல வேணா நடக்கலாம். அதனால எந்த தேசத்தில், தேசமெல்லாம் சரி அவுட்டர் காஸ். சம்டைம்ஸ் என்னதுன்னா ரொம்ப வெளியில் அலங்காரம் எல்லாம் பண்ணி சுவாமி ஃபோட்டோ எல்லாம் வச்சா மனசு கண்ணை மூடிக்கவே முடிக்காது, வெளியிலேயே பார்த்துன்னு இருக்கும். அதனால எந்த தேசத்திலையும் ஆத்ம தியானம் இல்லை. ஏன்னா தியானம் நம்ம உள்ள நம்ம ஸ்வரூபத்தில் இருக்கு, தேசத்தில் இல்லை.
அது மாதிரி ஜாதி முதலாம் இவற்றை சேர்ந்தனவும், இந்த ஜாதி இந்த தேசம் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிற பாவனைகளை வர்ண ஆசிரமம், வர்ணமோ பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராதி வர்ணங்கள், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பஸ்தன் சந்நியாசி முதலான ஆசிரமங்கள், இதெல்லாம் பாஹ்யமாக சரீரத்துக்கு இருக்கிற பேரு தான். ஆத்மாவில் இதை எதையுமே ஆரோபணம் பண்ண வேண்டாம். உத்தம ஞானத்தில் எதுவும் ஆரோபணம் பண்ண வேண்டாம். ஹஸ்தாமலகர்கிட்ட சங்கராச்சாரியர் கேட்குறார், அந்த குழந்தை மந்த புத்தி மாதிரி கூட்டின்னு வந்தா. அவள் அப்பா சொல்கிறா, இந்த பையன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறான், நம்ம என்ன சொன்னாலும் ரியாக்ஷனே இல்லை, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நமஸ்காரம் பண்ண வச்சா பகவத் பாதாள் அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு கேட்குறேன், நீ யாருப்பா, உன்னோட பேர் என்ன, உன்னோட ஸ்வரூபம் என்ன, கஸ்துவம் சிசோ கஸ்ய குதோசி கந்தாம் கிம் நாமதே த்வம் குத ஆகதோசி ஏதன்மயோக்தம் வத சார்பகத்வம் மத்ப்ரீதயே பிரீதி விவர்தனோசி. நீ சொன்னா எனக்கு இன்னமும் சந்தோஷமாகும், உன்னை பார்க்கறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, பிரியமா இருக்கு, இன்னமும் பிரியமாகும். நீ யாரு? அவள் அப்பாவும் ஏதாவது படிக்க வைக்கணும், வேதாத்தியனம் பண்ண வைக்கணும், ஏதோ நினச்சிட்டு வந்திருக்கார். இந்த குழந்தையோ கம்பீரமாக மௌனமாக இருந்தவன் பகவத் பாதாளோட அந்த கேள்விக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி பதில் வந்தது. நாஹம் மனுஷ்யோ ந சதேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந கிருஹீவனஸ்தோ பிக்ஷுர்னச்சாஹம் நிஜபோதரூபா. நான் மனுஷன் இல்லை, தேவனோ யக்ஷனோ கந்தர்வனோ யாரும் இல்லை. நான் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பஸ்தனோ சந்நியாசியோ கூட அல்ல. பின்ன நான் யாரு? நிஜபோதரூபா, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்கள் அல்ல. நான் சுத்த சைத்தன்யம், ஐ எம் பியூர் கான்ஷியஸ்னஸ். அந்த சுத்த நிர்மலமான சைத்தன்யமே என்னோட ஸ்வரூபம். இது ஒரு ஒரு டச் பண்ணதும் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்படின்னாக்கா மறந்தே போகலை தன்னோட ஸ்வரூபத்தை. பேசும் இப்பாவனைகளை அகற்றி தன்னிலையின் பாவனையே பற்றியே என்றும் பழகு. இந்த பாவனைகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் ஆத்மாங்கிற தியானத்தையே நிரந்தரம் பழகுகிற. அப்படி தியானத்தை நிரந்தரம் பழகினா லோகத்தில் விவகாரம் பண்ண முடியுமா? விவகாரம் பண்ண முடியாது. ஆர் யூ ரெடி டு have that absolute freedom? Then you can do it. 24 மணி நேரமும் பண்ண முடியும். இல்லாட்டா சரி, தியானம் பண்ணுறதையாவது பழகலாம், நல்லா சௌக்கியமாக இருக்கும். தியானம் பண்ணுறதையாவது உள்ள ஆழ்ந்து அந்த தியானத்தை பழகலாம். நான் சுத்த சைத்தன்யம். நம்ம மனசு நிரந்தரம் நான் இவன் அவன், எனக்கு கஷ்டங்கள் இருக்குது துக்கங்கள் இருக்குது சொல்லின்னு இருக்கிற மனசு இப்போ மாற்றி பேசணும். அந்த மனசே சொல்லணும், நான் சுத்த சைத்தன்யம், நான் ஆத்மா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த களங்கமும் இல்லை, ஞானாமிருதம் சமரசம் ககனோபமோகம். அந்த மரணமில்லா தன்மையுடைய அமிர்தஸ்வரூபமாக இருக்கிற ஞானமே நான், எப்பவும் ஒரே சைதன்யஸ்வரூபமாக இருக்கிற சமரசஸ்வரூபமான ஆத்மாவே நான், ஆகாசம் போல அனந்தமாக இருக்கக்கூடிய பூர்ண வஸ்துவே நான், ஞானாமிருதம் சமரசம் ககனோபமோகம். இப்படி தன்னிலையின் பாவனையே பற்றியே என்றும் பழகு. அந்த தன்னிலையோட பாவனையை பிடிச்சுண்டு நிரந்தர நிதித்தியாசனம் பண்ணியே பழகு. நீ எந்த ஊரில் வேணா இரு, என்ன பிராரப்தத்துக்கு நடுப்பில் வேணா இரு, இந்த தியானத்தையே பழகுங்கிற. ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம் அந்யாவாச்சோ விமுஞ்சத. ஓம் இத்யேவ தியாயத ஆத்மானம் ஸ்வஸ்திவஃப் பாராய தமசஃப் பரஸ்தாத். ஸ்ருதி உபனிஷத் சொல்லித்து நிரந்தரம் ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம். அந்த பிரணவத்தை பிடிச்சுண்டு ஆலம்பமாக பிடிச்சுண்டு ஆத்மாவை தியானம் பண்ணு, நிரந்தரம் அதவே தியானம் பண்ணு, அந்நிய பாவனையில் மனதை விடாதே.
அகமேகோ, அப்புறம் தேச ஜாத்தியாதி சம்பந்தான் வர்ணாசிரம சமன்விதான் பாவானேதான் பரித்யஜ்ய ஸ்வபாவம் பாவயேத் புதா. இதுதான் மனசைவேதம் ஆப்தவ்யம் நேகநானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு உபனிஷத். மனசால இதை அடையணும், மனசால இந்த நிலையை அடையணும். இங்கே நானாத்வம் இல்லை, நானா விஷயங்கள் இல்லைங்கிற அந்த ஸ்திதியை மனசா ஏவ இதம் ஆப்தவ்யம். மனசால தான் சம்சாரத்தை வச்சுட்டு இருக்கோம். ஆத்மாவில் ஞானம் அஜ்ஞானம் ஒன்றும் கிடையாது, அது சுத்த சைத்தன்யம். மனசில் தான் பந்தம் இருக்குது, மனசில் தான் முக்தியும் வரணும். விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம், வாயுனா ஆனீயதே மேகா புனः தேனைவ நீயதே மனசா கல்பியதே பந்தः மோக்ஷா தேனைவ கல்பியதே. வாயு மேகத்தை அடிச்சுன்னு வந்து சூரியனை மறைக்கிறது, அதே வாயு மேகத்தை அடித்து நீக்கி சூரியனை காட்டுறது. அதுபோல் மனசே பல பல விஷயங்களை கல்பனை பண்ணி நம்மளை பந்தத்துக்குள்ளே உட்கார வைக்கிறது. அந்த மனசே நிர்மலமான ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணி பழகிவிட்டானா முக்தி ஆகிடும். சத்திய அனுசந்தானம்னு பேர் இதுக்கு. இல்லாட்டா மனசு என்ன பண்ணுறது, மித்யானுசந்தானம் பண்ணுறது, பொய்ய சிந்தை பண்ணிகிட்டே இருக்கு. பொய்யினை புலம்ப வைத்தால் பொய்யே நினைச்சுன்னு இருக்கு மனசு. அந்த மனசு மெய்ய உண்மையை தியானம் பண்ணி பழக பழக அதுக்கு அபயம் வந்துடும், அது சௌக்கியத்தை அடைஞ்சுடும். அதனால பாவானேதான் பரித்யஜ்ய, நம்மளை லிமிட் பண்ணக்கூடிய எல்லா பாவங்களையும் விட்டுட்டு ஸ்வபாவம் பாவயேத் புதா, தனக்கு சுவாபாவிகமாக இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை நிரந்தரம், நான் ஆத்மா, நான் சுத்த சைத்தன்யம், அபயமே என்னோட ஸ்வரூபம், எனக்கு எந்த துன்பமும் வாஸ்தவமான என்னோட ஸ்வரூபத்தை ஸ்பர்ஷம் பண்ணாது. இப்படி இந்த விவேகபூர்வமான தியானத்தை பழக பழக இவனுக்கு பரம சாந்தி மங்களம் இவனுக்கு வரும். இதுதான் 48வது ஸ்லோகம். இனிமேல் 49வது ஸ்லோகம். அகமேகோ நமே கஷ்சித் நாஹம் அந்யஸ்ய கஸ்யசித் நதம் பஷ்யாமி யஸ்யாஹம் தம் ந பஷ்யாமி யோ மம. இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். இது சோர்ஸ் போடலை. அகமேகோ நமே கஷ்சித், பாரதத்தில் இந்த ஸ்லோகம் வருது. பாரதத்துக்கு ஒரு லாபம் என்னன்னா, ஏதாவது ஸ்லோகத்துக்கு சோர்ஸ் தெரியலைன்னா மகாபாரதம் சொல்லிவிட்ட போகிறோம், கண்டுபிடிக்க முடியாது. 1 2 அதில் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அது எல்லாத்தோட சமக்கிரம் அது. அதனால அகமேகோ நமே கஷ்சித். ஒரு அவதூதன் சொல்றார், நான் ஏகனா இருக்கேன், என்னோடதுன்னு ஒன்றும் கிடையாது. நாகம் அந்நிய கஸ்யசித், நான் அந்நியனா யாராவது ஒருத்தனோட ஏதாவது சொந்தக்காரன் இல்லை. நதம் பஷ்யாமி யஸ்யாஹம், நான் யாரோடு அப்படி யாரையுமே நான் பார்க்கலையேங்கிற. அப்படின்னா அப்சல்யூட் ஃப்ரீடம். அதான், எங்கேயுமே நான் யாருக்கும் ஒட்டிக்கலை. நதம் பஷ்யாமி யஸ்யாஹம் தம் ந பஷ்யாமி யோ மம. நம்ம லோகத்தில் பந்தமே இதுதான், அவா எனக்கு சேர்ந்தவா, நான் அவளுக்கு சேர்ந்தவா. அபிஷ்வங்கம்னு பேர் இதுக்கு கீதையில். இந்த அபிஷ்வங்கம் ரொம்ப துக்கத்துக்கு காரணம். குழந்தைகளெல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கிறது, அப்பா அம்மா அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அதை கொடுத்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணணும். அங்கேயே நிறைய கெடுதல் நம்ம பண்ணுவோம். அந்த குழந்தைகளுக்கு நமக்கு தெரிஞ்ச அஜ்ஞானத்தையெல்லாம் ஊட்டி வச்சு ராகத்வேஷங்களை எல்லாம் வளர்த்து எல்லாம் தான் பண்ணுவோம். என்னவோ நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம பார்த்துக்கிறோம்னு நினச்சிக்கிறோமே தவிர இந்த ப்ரோசஸ் நிறைய கெடுதல் பண்ணுவோம், நமக்கு தெரியாது. அது அப்பா அம்மா அவ்வளவு அறிவு உள்ளவாளாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த லெவலில் வரும், அப்படித்தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த குழந்தைய பார்த்துக்கணும் எல்லாம் பார்த்துக்கணும்.
ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தா தெரியும், நம்ம பார்த்துக்கிறத விட அவளோட பிராரப்தம் தான் அவளை பார்த்துக்கிறது. ஓரோ ஜீவனும் லோகத்துக்கு வர்றது அதோட பிராரப்தத்தோடு வர்றது, அதுக்கு தகுந்தபடி வளர்ந்து வர்றது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். குழந்தைக்கு நான் இல்லாட்டா யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். அந்த குழந்தைக்கு என்ன வயசு அப்படின்னா 72 வயசு. நீங்கள் சொன்ன பாட்டிக்கு 92 வயசு. யோ பாவம் குழந்தைன்னு. இது எத்தனை வயசு வேற போகுது. அப்போ இப்படி அவ என்ன சேர்ந்தவானா அவளை சேர்ந்தவாங்கிறதெல்லாம் ஒரு லிமிட் வர ப்ராக்டிக்கல் லெவலில் இட் இஸ் ட்ரூ. அதுக்கு மேலே பார்த்தா இது பந்தத்துக்கு காரணமாயிடுறது, கட்டி போட்டு விடுறது நம்மளை பல விதத்துலையும். அதனால வாஸ்தவ சத்தியம் என்னன்னா, எல்லாரும் ஒருத்தரும் இங்கே யாருக்கும் ஒப்பந்தம் வச்சுக்க முடியாது, எப்போ யாரு போவான்னு தெரியாது. எல்லாரும் ஏகமான அத்வயமான ஒரு வஸ்து தான் அவள் ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது. அந்தர்யாமியாக இருக்குது ஈஸ்வரன் தான் வழிநடத்தின்னு இருக்கான்னு வச்சுங்கோ. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. கீதையில் பகவான் சொல்கிறார், ஈஸ்வரன் ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்தில் இருந்துட்டு அவளோட வழியில் நடத்தின்னு இருக்கான். இது நம்ம பார்ப்போம். இது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ரிஜுடிஸ் இல்லாமல் பார்த்தோம்னா, பயாஸ் இல்லாமல் பார்த்தோம்னா பார்க்க முடியும் எல்லாரும். அதனால அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட அவளே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்லுவாள். அந்த லெவலில் தான் ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர நமக்கு பிடிச்சதெல்லாம் அவள் தலையில் கட்டி வைக்க முடியாது. இது வேற விஷயம். ஆனால் இங்கே இப்போ இது என்னன்னா, ஒருவன் நான் எற்குரியன் ஒருவன் இல் மற்று ஒருவர்க்கில் யானும் உரியன் ஒருவன் எவர்க்குரியன் யான் அவனை கண்டிலேன் யானேற்கு எவன் உரியன் கண்டிலேன் யானே அவிகார. ஒருவன் நான் எற்குரியன் ஒருவன் இல். பகவான் அப்படி இருந்தார். அந்த தத்துவஞானத்தை அடைஞ்சு தான் தன்னிலேயே இருந்தார். நான் யாருக்கும் சொந்தமும் இல்லை, எனக்கு யாரும் சொந்தமும் இல்லை அப்படின்னு அதை வாயால் சொல்லலை. தான் இருந்தார், அவ்வளவுதான். தான் இருந்தார், தான் தன்னிலேயே இருந்தார். எந்த நியம பந்தனங்களும் அவரை கட்டுப்படுத்தலை. அம்மா என்னோட பிள்ளைன்னு அழுதா, அசங்கவே இல்லை, அசங்கவே இல்லை. அழுதா, தலையில் அடிச்சுண்டா, நெஞ்சில் அடிச்சுண்டா, எல்லாம் பண்ண அசங்கவே இல்லை. அப்போ தான் ஒருத்தர் இவ்வளோ அழறாளே சுவாமி எதாவது எழுதி கொடுங்கன்னு, அப்போ எழுதி கொடுத்தது தான் அவன் பிராரப்தப்படி என்ன நடக்கிறதுக்கு இருக்கோ நடக்கும். அது இந்த சரீரத்துக்கு இது நடந்திருக்கு, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்பில் பலது நடக்கிறது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்க முடியாது. அது மாதிரி மற்றவா விஷயத்தில் என்ன நடக்கிறதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நல்லது அப்படின்னு எழுதி கொடுத்தார். இதுதான் சாமானிய தர்மத்தை எழுதி கொடுத்தார். அப்புறம் அம்மா பரம வைராக்கியத்தோடு கூட அந்த ஞானத்துக்கு ரெடியாக வந்தா. அப்போ அது அம்மானு பார்த்துட்டு ஏற்றுக்கலை, அந்த பக்குவத்தை பார்த்து எடுத்துட்டார்னா அவர் ஒன்றும் எடுத்துக்கலை, இருக்க அனுமதி வச்சுட்டார், அவ்வளோதான். தன் கூட இருக்கிறதுக்கு அனுமதி, தானும் இருந்தார். அனுமதி கூட இல்லை, அவ கூட தான் இருந்தார், அப்படித்தான். அதனால அதில் நிசங்கமாக இருந்தார். அந்த ஹெல்ப் அம்மாவுக்கு பண்ணுறது மட்டுமில்லை, அந்த லக்ஷ்மி மாடுக்கும் பண்ணினார். ஏன்னா யார் யோக்கியதை இருக்கோ அவளுக்கு கொடுத்தா. அந்த ஞானத்தை யாரும் எடுத்துக்க முடியுமோ எடுத்துட்டார். அம்மா கூட இருந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவுக்கு அந்த பிள்ளைங்கிற வாசனை முன்னால் இருந்தது. அந்த லெவல்லையே பழகி பார்த்தா அசங்கவே இல்லை. அப்பளம் பண்ணி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு பண்ணேன். அப்போ தான் அந்த உபதேசம். இன்னைக்கு அப்பளம் பண்ணுறேன், நாளைக்கு வேற ஏதாவது பண்ணுறேன்னு இப்படியே போயிடும். அதனால அப்பளமிட்டு பாரு, அதை சாப்பிட்டு உன் ஆசையை தீரு. ரொம்ப பெரிய உபதேசம். என்ன உபதேசம்னா, சரி நான் இது எனக்கு இப்போ இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு வேணும், சாப்பிட்டா ஆசை தந்துடுமா? எவ்வளவோ சாப்பிட்டு ஆசை தீரலை.
உடம்பு தான் கெட்டுப்போச்சு. ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு சினிமா பார்த்தா நம்ம ஒன்றுமே வேண்டாம், திருப்தியானா பரவாயில்ல, ஆசை தீரலை, கண்ணு தான் கெட்டுப்போச்சு. காதால் இதை கேட்கணும் அதை கேட்கணும், இந்த கேட்டு கேட்டு முடிஞ்சு கொடுத்தா முடியலை, கேட்காம ஆயிடுத்து. இப்படியே நாம் பார்த்தோன்னா இந்திரியங்கள்லாம் கிளச்சி போகிறதே தவிர திருஷ்ணைகா தருணாயத்தை, ஆசை நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டுருக்கு. அதனால நீ எதை புஜிச்சா உனக்கு ஆசை தீருமோ அதை புஜிச்சு தீர்த்துக்கோ. அப்பளம் இட்டு பாருன்னு சாதனை பண்ணுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அப்பளா பாட்டில் தான் பகவான் எல்லா சாதனையும் சொல்லியிருக்கார், எல்லா சாதனையும் சொல்லியிருக்கார். அப்பளா பாட்டில் விவேக வைராக்கிய எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். சத்குருவாம், சத்குருவோட உபதேசம், அந்த ஞானகுரு செப்பாது சொன்னவோர் தத்துவ என்னது ஓர் மொழியின்படி அப்பளம் இட்டுப்பாரு. அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அந்த சொல்லி கொடுக்குற வழியில் நீ அப்பளம் போட்டு பாருன்னா சாதனை பண்ணு, அத்தியாத்ம சாதனையை பண்ணு. அதை பண்ணி நீ அந்த பரம ஞானத்தை அடை. விவேகம் வைராக்கியம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். எல்லாம் தானே தானாக புஜிச்சு தன்மைய அப்பளமிட்டுப்பாரு. உனக்கு தானே தானா உனக்குள்ள அந்த ஆத்ம தியானத்தை பழகி பழகி வாழ்க்கையை பூர்த்தி பண்ணிக்கோ. இப்படி உபதேசத்தை கொடுத்தார். அப்போ அந்த நிலையில தான் இருந்தார். ஒருவன் நான், எல்லாரும் சிங்கிள் தான். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் 2 பேர் சேர்ந்து போகவே முடியாது. 2 பேருக்கு அந்த டோருக்குள்ளால என்ட்ரியே கிடையாது. ஏகர்ஷின்னு பேர் அதுக்கு. ஏகர்ஷி, ஏகர்ஷிங்கிறது சூரியனுக்கு ஒரு பேர் உண்டு. யோகிகளுக்கு எல்லாமே ஏகர்ஷி தான். ஏன்னா அவாவாளோட கர்மா, அவாவாளோட வாசனைகள், அவாவாளோட வழி தன்னந்தனியாய் நின்ற நிலை இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ இல்லையா. தான் தனியே நிற்கிறது இன்னொருத்தருக்கு எப்படி சொல்றது? அப்போ அதுக்கு ஏகர்ஷி அப்படின்னு பேர். ஒருவன் நான் ஏற்கு உரியன் ஓர் ஒருவன் இல். எனக்கு சேர்ந்தவன், என் கூட வரப்பட்டவன் எல்லாம் யாரும் எதிர்பார்க்காதே இந்த வழியில. யானும் மற்ற ஒருவர்க்கு உரியன் இல், நான் அவனுக்கு சொந்தம் அப்படியெல்லாம் கிடையாது இங்க. எவன் ஒருவர்க்கு யான் உரியன், நான் யாருக்கு சொந்தமானவன் அவனை யான் கண்டிலேன், அப்படி யாரையுமே காணும். ஏற்கு எவன் உரியன் யான் கண்டிலேன், எனக்கு சொந்தமானவனையும் நம்ம ஒன்றும் பார்க்கல. அப்படின்னா எல்லாம் சுதந்திர ஜீவர்கள் தான். அந்த தத்துவத்தை உணர உணர இந்த ரகசியத்தை நாம் உள்ள அனுபவிப்போம். நாம் அந்த மர்மத்தை நாம் தெரிஞ்சுப்போம். பாகவதத்தில் வருது, இந்த உத்தவ உபதேசத்தில் பார்ப்போம். ஏக ஏவ சரேத் தஸ்மாத் குமாரியா இவ கங்கணஹா. தன்னம் தனியாக சஞ்சாரம் பண்ணுறது, எதிகளுக்கு தியானம் பண்ணுறதுக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அந்த தனிமை தான். அந்த ஆத்மாவில் 2 கிடையாது. அப்புறம் இதில் ஒரு மர்மம் என்ன, இருக்கிறது அத்வைதமான ஒரு பொருள் தான். அதில் 2வது ஒரு வஸ்துவை சேர்க்கவே முடியாது. நமக்குள்ளேயே நாம் பார்த்தோன்னா 2 இல்லை, இருக்கிறது ஒரு வஸ்து தான். அதில் நான் நீ அவன்கிற வேற்றுமைக்கு இடமே கிடையாது. அது அகண்டமாக பூர்ணமாக இருக்குது. மற்றவன்னு சொல்கிறதுக்கு நானையே காணும், இங்கே நானையே தேடி பார்த்தா காணும். அப்படி இருக்கிற பூர்ணத்துவம் நமக்குள்ளே இருக்குது. இதே தான் இந்த ஸ்லோகம் சொல்லித்து, இது நாமளும் இதில் முக்கியமாக இதய கமலத்தே அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஹிருதய கமலத்தில் அந்த சுத்த சைத்தன்யமாக பகவத் தத்துவம் பிரகாசிச்சுருக்கு. அதை நாம் ஹிருதயத்தில் தியானம் பழக பழக சாந்தி வந்துடும். நிர்மலமான சாந்தி தான் சிவம், சாந்தி தான் பகவத் ஸ்வரூபம். கீதையை பூரா உபதேசம் பண்ணியும் பகவான் சொன்னது அதுதான். பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம். நல்ல பரமமான சாந்தி ஹிருதயத்துக்குள்ளே வரும். நிர்மல நிச்சலமே ஆகும். அப்படின்னா
நல்ல பரிசுத்தி, சாந்தி, பவித்ரதா, சாந்தி, அந்த அமைதி, அந்த சாந்தி தான் யோகம், சாந்தி தான் ஞானம், சாந்தி தான் முக்தி, சாந்தி தான் ஆத்மாவோட ஸ்வரூபம். அந்த சாந்தியை அனுபவிக்கிறதுக்கு என்ன பிரதிபந்தம்? மனசு பல பல விஷயங்களை சிந்தை பண்ணுறது. அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசேன து கௌந்தேயா வைராக்கியேனச்ச கிரஹியத்தை, அபியாச வைராக்கியங்கள்னால இந்த சாந்தியை, சாந்தியில் அந்த சிவத்தில், சாந்தி சிவம்னா எல்லாம் ஒன்று தான், அதில் நிறுத்தி நிறுத்தி பரிசீலனம் பண்ணணும். இதுதான் அத்தியாத்ம சாதனைங்கிறது. சாந்தியை உள்ள பழகணும். இந்த சாந்தி தான் தீர்த்தம், அதை நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பழகணும். எதை பலி கொடுத்தாலும் இந்த உள்ளே இருக்கிற இந்த நிம்மதியை மட்டும் விட்டுடவே கூடாது. எக்காரணத்தாலையும் அதை இழந்துவிடக்கூடாது. அதுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வாழணும். இதுதான் அதுக்கு சைன். அது அந்த சாந்தியை இழந்துவிடக்கூடாது. சாந்திக்கு குறுக்கே யாரையுமே வரவிடக்கூடாது. எந்த யுக்தி சொல்லியும் தனக்குள்ளே இருக்கிற நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. அப்படி அந்த நிம்மதியை நிலைநிறுத்தின்னு போகிறது தான் ஆத்ம தியானம், அத்தியாத்ம சாதனா. இது தொடர்ந்து நாம் நாளைக்கு பார்ப்போம். சாயங்காலம் பாகவத உபன்யாசம் சாயங்காலத்தில் பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல चल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल 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 शिव अरुणाचल शिव अरुणाचल शिव